ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவா திருவடிகளே சரணம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஈச்சங்குடி கிராமம். காவிரியின் வடகரையில் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு மிகப்பெரிய பெருமை ஒன்று உண்டு. நடமாடும் தெய்வமாய் திகழ்ந்த காஞ்சி மகானை ஈன்றெடுத்த தாயார் பிறந்த புண்ணிய பூமி இது. ஈச்சங்குடி ஸ்ரீ நாகேஸ்வர சாஸ்திரியின் மகள் மகாலட்சுமி. வேதங்கள் அனைத்தும் கற்றறிந்த 18 வயதான சுப்பிரமணியத்துக்கும் 7 வயது மகாலட்சுமிக்கும் திருமணம் இனிதே நடந்தேறியது. இவர்களின் 2வது புதல்வனுக்கு சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை மனதுள் நினைத்து சுவாமிநாதன் என நாமகரணம் சூட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமிநாத சுவாமியைப் போல் தன் மகன் இந்த உலகுக்கே ஞான உபதேசம் செய்யப் போகிறான் என்று அவர்கள் அன்று அறியவில்லை. ஒரு நாள் காஞ்சி சங்கர மடத்தின் ஆச்சாரியராக பொறுப்பேற்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைத்தபோது பெற்ற வயிறு குளிர்ந்து போனது மகாலட்சுமி அம்மாளுக்கு. காஞ்சி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனும் திருநாமம் பெற்றார். தேசமெங்கும் யாத்திரை மேற்கொண்டார். அனைவருக்கும் ஆசி வழங்கி அருளினார். அவரை பக்தர்கள் அனைவரும் காஞ்சி பெரியவா என பெருமையுடன் சொல்லி பூரித்தனர். ஒருமுறை 14/6/1932 ஆந்திர மாநிலத்தின் நகரியில் முகாமிட்டிருந்தார் காஞ்சி மகான். அப்போது கும்பகோணத்தில் உள்ள அவருடைய தாயார் மகாலட்சுமி சிவபதம் அடைந்துவிட்டார் எனும் தகவல் சுவாமிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆச்சாரிய கடமையை நிறைவேற்றும் வகையில் நீராடிய சுவாமிகள் அந்தணர்களுக்கு தானமளித்து தன் கடமையை செவ்வனே நிறைவேற்றினார். பெரியவாளின் மனதுள் மெல்லிதான அந்த எண்ணம் ஒரு நாள் உதித்தது. ஈச்சங்குடியில் உள்ள அவருடைய தாயார் பிறந்த இல்லத்தை வேத பாடசாலையாக்க வேண்டும். அந்த இடத்தில் எப்போதும் வேத கோஷம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என விரும்பினார் பெரியவா. காலங்கள் ஓடின. 93ஆம் வருடம் காஞ்சி மகா பெரியவாளின் பக்தரான ஹரி பெங்களூரிலிருந்து அவரை தரிசிப்பதற்காக வந்திருந்தார். அவரிடம் பெரியவா ஈச்சங்குடி கச்சபுரீஸ்வரர் கோயிலுக்கு புனருத்தாரணம் பண்ணணும்னு விரும்பற. நல்லது பண்ணு எனச் சொன்னதும் நெகிழ்ந்து விட்டார் அவர். அந்த கோயில் குறித்தும் ஸ்ரீ கச்சபுரீஸ்வரர் குறித்தும் ஸ்ரீ காருண்யவல்லியின் அளப்பெரிய கருணை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்த பெரியவா சிறு வயதில் அந்த கோயிலுக்கு சென்றதையும் அங்கே அமர்ந்து வேதங்கள் கற்றதையும் விவரித்தார். என்ன நினைத்தாரோ சட்டென்று அன்பரிடம் ஒரு உபகாரம் பண்ண முடியுமா என்றவர் ஈச்சங்குடியில் உள்ள தாயாரின் இல்லம் குறித்தும் அந்த இடத்தை வேத பாடசாலையாக அமைக்க வேண்டும் என்கிற தன் விருப்பம் குறித்தும் சொல்லி இது எல்லோருக்கும் உபயோகமாயிருக்கும் என்றார் காஞ்சி மகான். உடனே ஹரி இது என் பாக்கியம் என் பாக்கியம் என்று சொல்லி ஆனந்தத்தில் அழுதே விட்டார். எத்தனையோ கோயில்களை புனரமைத்தவர் மகா பெரியவா. பூமிக்குள் மறைந்து கிடந்த கோயில்களை கூட அடையாளம் காட்டி அந்த கோயிலை வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றி அருளிய மகான். தான் சம்பந்தப்பட்ட எண்ணம் தன்னுடைய தாயார் வாழ்ந்த வீடு என்பதால் இத்தனை வருடங்களாக எவரிடமும் சொல்லாமல் இருந்திருக்கிறாரே என ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ விஜயேந்திரரும் வியந்து போய் பெரியவாளை பார்த்தனர். பிறகென்ன, அந்த வீடு விலைக்கு வாங்கப்பட்டது. அன்பர்களின் கூட்டு முயற்சியில் வேத பாடசாலை பணிகள் துவங்கின. புதிதாக துவங்கும் வேத பாடசாலையில் குரு பூஜை நடத்துவதற்காக பெரியவா ஆசியை பெற வந்தார் அன்பர் ஹரி. அன்றைய தினம் 8/1/94, அதாவது தனது கருணை பார்வையாலும் தீர்க்க தரிசனத்தாலும் உலக மக்களை உய்வித்த அந்த நடமாடும் தெய்வம் அன்றைய தினம் சித்தியடையப் போகிறார் என்று யாருக்குத்தான் தெரியும். பெரியவா அன்றைய தினம் யாருக்குமே தரிசனம் தரவில்லை. ஆழ்ந்த தியானத்திலேயே இருந்தாராம். பிரபலங்களின் வருகையும் பெரியவாளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் ஈச்சங்குடியிலிருந்து ஹரி வந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. சட்டென்று கண் திறந்த பெரியவா மெல்ல நிமிர்ந்தார். அருகில் வரச் சொன்னார். பாதுகைகளை அணிந்து கொண்டார். அன்பரை ஆசிர்வதித்தார். வேத பாடசாலை துவங்குவதற்கான பத்திரிகையை பெரியவாளிடம் காட்டினார். அதை வாங்கி படித்தவர் அதிலிருந்த தன்னுடைய பெற்றோரின் புகைப்படத்தை
கண்ணில் ஒற்றிக் கொண்டார். பிறகு தன்னுடைய பாதுகைகளை அவரிடம் தந்தார். இந்த பாதுகைகளை எடுத்துக்கொண்டு போ, ஈச்சங்குடி வேதபாட சாலையில் வை, நன்னா நடக்கும் என சொல்லாமல் சொல்லி ஆசி வழங்கினார். ஈச்சங்குடி வேதபாட சாலை அவரின் பேரருளால் இன்றைக்கும் இயங்கி வருகிறது. ஸ்ரீ ஜெயேந்திரரின் முயற்சியால் வேதபாட சாலையில் தற்போது புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கீழ்த்தளத்தில் வேதபாட சாலை, மேல்தளத்தில் பள்ளிக்கூடம் என கட்டுகின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரியவாளின் தாயாரால் வணங்கப்பட்டு பெரியவாளின் முயற்சியால் புனருத்தாரணம் செய்யப்பட்ட ஸ்ரீ கச்சபுரீஸ்வரர் கோயில் அழகுறத் திகழ்கிறது. இவரை வணங்கினால் நிலம் மற்றும் வாஸ்து பிரச்சனைகள் யாவும் நீங்கி வீடு மனையுடன் குறைவின்றி வாழ்வர் என்பது ஐதீகம். அருகில் உள்ள வேதபாட சாலைக்கு சென்று அங்கே உள்ள பெரியவாளின் பாதுகைகளை நமஸ்கரித்தால் ஞான குருவின் பேரருளும் கிடைக்கும் என்பது உறுதி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.